அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வல் ஆகிபத்துல் முத்தகீன் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா நபியினா முஹம்மத் வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமிddin அம்மா பஅத். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் இந்த ஒன்று கூடலை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம். இது முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய ஏற்பாடு என்று தான் சொல்ல முடியும். அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இங்க தாய்மார்கள் வந்திருக்கிறார்கள், மாணவிகள் வந்திருக்காங்க. நம்மக்கிட்ட ஒரு நிலம் இருக்குது, ஒரு சென்டோ இல்லை 2 சென்டோ இல்லை 1 ஏக்கரோ நிலம் இருக்குது. அந்த நிலத்தை நாம பாதுகாக்காம அதை அப்படியே விட்டுட்டோம் அப்படின்னா அதுல முள் செடியும் கள்ளி செடியும் தேவையில்லாத செடிகள் முளைச்சு அதில் பாம்பு, பல்லி, கரையான், தேளு, எலி இது போன்ற ஆபத்தான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய வஸ்துக்கள் அங்கே வாழ ஆரம்பிச்சிடும். நாமளே உள்ள போகிறதுக்கு பயப்படக்கூடிய ஒரு இடமாக மாறிடும். நம்ம இடம் தான், நம்ம போக முடியாது. அப்போ அதை பராமரிக்காம கிளீன் பண்ணாம அதை பாதுகாக்காம நீங்க விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு எதிராகவே அமையும். அதே போலதான் உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய பிள்ளைகள், யா அய்யுஹல்லதீன ஆமனு கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா, ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் நரக நெருப்பை விட்டு பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகின்றான். பாதுகாக்கணும், இடம் இருந்தால் வேலி போடணும், களை பிடுங்கணும், எந்த விசசந்து உள்ள வந்துடக்கூடாதுங்கிறத பார்க்கணும். இன்னைக்கு இளைஞர்களோட உள்ளத்துல என்னென்ன விதைகள் விதைக்கப்படுகிறது, மாணவர்களுடைய அவருடைய நண்பர்கள் மூலமாக என்ன பழக்கங்கள்லாம் வரக்கூடாதோ, குழந்தை பருவத்திலே அந்த பழக்கங்கள் வந்திருக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம பார்க்கிறோம். குழந்தை பருவம் என்பது எது வரைக்கும் அப்படின்னா 10-11 வயசு வரைக்கும் குழந்தை பருவமா. இந்த டீன் ஏஜ் சொல்றோம், டீன் சொல்றோம்ல, 13, 14, 15, 16, 19 வரைக்கும் வருது. 13ல இருந்து 19 வரைக்கும் டீன் முடியும். இது இளம் பருவம். இதற்கு மேலதான் இளைஞர் பருவம், வாலிப பருவம் உண்டாகும். அப்போ வாலிப பருவம் என்பது 18 வயசுக்கு அப்புறம் தான் வருது. இந்த நேரத்துல தான் அவன் நான் என்னவா ஆக வேண்டும் என்ற ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஆடிஷன், நான் எதவா ஆகுவோம் அப்படிங்கிற அடுத்த பாதையை தேர்ந்தெடுக்கக்கூடிய ஒரு இடம் எதுனா இந்த 18 வயசுக்கு பிறகுதான். அது வரைக்கும் குழந்தை பருவம் தான். இந்த குழந்தை பருவத்திலே இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க குர்ஆன் மனப்பாடம் பண்ணிட்டாங்க, ஹதீஸ் மனப்பாடம் பண்ணிட்டாங்க. அது அவர்களை பாதுகாத்துச்சு. இளமை பருவத்துல இந்த டீன் ஏஜ்ல எந்த விதமான தாக்குதல் வந்துடக்கூடாது என்பதற்காக அந்த கேடயமாக இருந்தது என்னவென்றால் குர்ஆன் தான். குர்ஆன் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ, இஸ்லாம் யாருடைய உள்ளத்தில் இல்லையோ, ஈமான் யாருடைய இல்லையோ, அவர்களுடைய உள்ளம் மிக படுமோசமான உள்ளமாக மாறிவிடும். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இப்படி அந்த இளம் பருவத்தில் விதைக்க வேண்டியது நாம் விதைக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நாம சிறுவர்களுக்காக மாலை டியூஷனோடு சேர்த்து குர்ஆன் மரண வகுப்பு வச்சிருக்கிறோம். மாலை 5 மணியிலிருந்து 8 மணி வரை குர்ஆனை முழுமையாக மரணம் செய்வதற்கான அனைத்து இமாம்களையும் வைத்து அவர்களுடைய அந்த உள்ளத்துல இளம் உள்ளம் கடற்கடன் விழக்கூடாது. சாஃப்டான பேப்பர்ல எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படிதான் ஹேண்டில் பண்ணணும். அவங்க உள்ளத்துக்கு எப்படி பதிய வைக்கணுமோ அந்த அடிப்படையில் நாங்கள் என்ன செய்யறோம், அவர்களுக்கு உபதேசம் செய்து, உங்களுடைய பேரண்ட்ஸுக்கு உபதேசம் செய்து நாங்கள் என்ன செய்யறோம், வகுப்பு எடுக்கிறோம். உங்களுடைய குழந்தைகளை நீங்க அனுப்பிச்சு வைங்க, 5 மணிலிருந்து 8 மணி வைப்பீங்க. அப்புறம் டியூஷன் போறா சொல்லிடக்கூடாது. டியூஷன் நாங்களே சொல்லிக் கொடுப்போம். டியூஷன் சொல்லிக் கொடுத்து உங்க பிள்ளைய குர்ஆனை மனப்பாடம் செய்து வைக்கிறோம். குறைஞ்சது 3 வருஷமாவது ஆகும். அதனால உங்க 6th, 7th, 5th படிக்கக்கூடிய குழந்தைகளை மறக்காம வைங்க. அதே போல அமல்கள் செய்ய வேண்டும். அது நான் முதியவர்களாக ஆன பிறகு அமல் செய்துக்கலாம். இப்ப நீ படிக்கிற 10 வேலையை பாரு, உனக்கெல்லாம் டைம் இருக்குது, நீ வயசானதுக்கப்புறம் நீ போய்க்கலாம் அப்படின்னு நிறைய பேரண்ட்ஸ் சொல்லுவாங்க. சுபஹானல்லாஹ், இன்றைக்கு என்னுடைய நெருங்கிய நண்பர், என்னுடைய வயதுக்கு ஒத்த
என் வயசும் அவர் வயசு ஒண்ணு, என்னோட 2 வயசு கம்மியா தான் இருப்பாரு. இன்னைக்கு அவர் மரணம். நேற்று நைட் அவர் ஹார்ட் அட்டாக், இன்னைக்கு அவர் மரணிச்சு ஜனாசாவா இருக்கிறார். அவரும் நானும் சவுதியில ஒன்னா பயணிக்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், அசந்தாய் இப்பெல்லாம் நம்ம மார்க்க பணி செய்ய வேண்டாம், இப்பெல்லாம் நம்ம நிறைய பண்ண வேண்டாம், எப்போ பண்ணுவோம் அப்படின்னா நான் சேர்த்து வைக்க போறேன். அவர் நல்லா ஆரம்பிக்கோங்கிறது பெரிய கம்பெனி சவுதி அரேபியால, அதுல மேனேஜரா இருக்காரு, இன்ஜினியர் படிச்சு டாப் மேனேஜர். ஒரு மாசத்துக்கு எனக்கு தெரிஞ்சு அவர் 3.5 லட்சம் ரூபாய் சம்பளம் முடியவர். அவர் சொல்றாரு, நம்ம சேர்த்து வைப்போம், சேர்த்து வச்சுட்டு கடைசி காலம் வரும்ல, நம்ம ஃப்ரீயா தானே இருப்போம், அப்ப நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளுடைய பணத்தை கொடுத்து நம்ம நேரத்தை கொடுத்து மார்க்கெட்டை படிப்போம், மார்க்கெட்டை செய்வோம், நம்மளுடைய பணத்தை கொடுத்து நம்ம தாவா பண்ணுவோம் அப்படின்னு என்கிட்ட வல்லாது சொன்னார். சுபஹானல்லாஹ், இன்னைக்கு அவர் இல்ல, அவர் பணம் இருக்கு, அவர் பணம் இருக்கு, ஆனா அவர் நினைத்த மாதிரி அவர் பணம் செலவாகும் நினைக்கிறீங்களா? கிடையாது. நாம சேர்த்து வைக்கிறோம் பிள்ளைகள் சொல்லிட்டு, பிள்ளைகள் சரியாக இருந்தால்தான் நாம நினைச்ச மாதிரி பிள்ளைகள் நம்மளுடைய பணத்தை செலவு பண்ண முடியும். நாம சரியா இருக்கும். சூரா காஃப்ல நாம் நினைச்சிட்டு இருக்கோம் பிள்ளைகள் தான். சூரா காஃப்ல ஒரு சம்பவம், ஒரு நீண்ட சம்பவம். ஒரு செவரு ஈரமாக இருக்கும். அந்த ஊருக்கு போறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் நபி அலைஹிஸ்ஸலாமும் அந்த ஊர்ல யாருமே சாப்பாடு கொடுக்கல, விரட்டி அனுப்பிச்சிடுறாங்க, வந்துடுறாங்க. அந்த ஊர்ல ஒரு செவரு மட்டும் இருக்குது. அந்த செவரு கீழே உருற மாதிரி இருக்குது. ஆனா அந்த வீட்டு சொந்தக்காரங்க 2 சின்ன குழந்தைங்க இருக்காங்க. அப்ப இவங்க அலைஹிஸ்ஸலாம் போய் அதை சரி பண்ண போறாங்க. அப்ப மூசா அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை, ஊரை விட்டு அனுப்பிச்சு வச்சாங்க, நம்ம சாப்பாடு தரல, அது செவரு விழுந்தா என்ன, விளையாட்ட நமக்கு என்ன, நம்ம போகுமே, இல்ல நான் சரி செய்யணும். ஏன் தெரியுமா, இவர்களுடைய குழந்தைகளுடைய தாய்மார்கள் தந்தையும் சாலியானவர்களாக இருந்தார்கள். அபூஹுமா சாலி, அவருடைய தந்தைமார்கள் தாய்மார்கள் சாலியானவர்கள் இருந்தார்கள், நல்லவர்களாக இருந்தார்கள். நீங்கள் நல்லவர்களாக இருந்தால் நபிமார்களை கொண்டு அல்லாஹ்வுடைய குழந்தைகளை பாதுகாப்பான், மலக்குமார்களை கொண்டு அல்லாஹ்வை பாதுகாப்பான். கீழே விழுந்திருந்தா அது இருக்கக்கூடிய புதையை வெளியே வந்திருக்கும், அது அவங்களுக்கு அந்த சின்ன குழந்தைக்கு கிடைக்காம போயிருக்கும். அதனால நான் அந்த செவரை சரி செய்து அவர் வயசான பிறகு அந்த புதையில் கிடைக்கும், அவங்க நல்லா இருப்பாங்க. என்னுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம், அல்லாஹ்வுடைய பெரிய கிருபை. என்னுடைய தாய் தொழுதுக்குள்ளியா எங்க காடு பள்ளிவாசல் தெரியும், அந்த ராயக்காரன்னு சொல்லுவோம், எங்க கட்டத்தில் இந்த நடுத்தரில் இருந்து பள்ளிவாசல் போச்சு நான் பயப்படுவேன். இங்க இருந்து நான் பார்க்கிறேன், பஜருக்கு நான் பார்க்கிறேன், நீ போ ஓடு அப்படின்னு தாய் சொன்னதுனால இங்கேயாவது நினைக்கிறேன், அல்ல எங்கேயாவது நிற்க வச்சிருக்கோம், இன்னும் மேலே போகணும். என்னுடைய தாய்க்கு தாயுடைய துவா, உங்களுடைய துவா, உங்க தாய் தந்தையுடைய துவா, உங்க குடும்பத்தில் யாராவது ஒருவர் உங்களுக்காக வேண்டி கவலைப்பட்டு கேட்ட துவா தான் நாம நல்ல இடத்துல நிக்கிறதுக்கு உண்டான ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதனால தொழுகையை விட்டுறாதீங்க. தொழுகையை ஏறுனாங்க, வேற எதுவும் ஏறுறாங்க. ஆனா தொழுதோம் அப்படின்னா எவன் என்ன என்னை சுத்தி இருக்கக்கூடிய நான் இருக்கும் போது சீட்டாட்டம் படுமோசமான பழக்க வழக்கங்கள்லாம் இருந்த காலத்துல தான் நானும் வாழ்ந்தேன். நல்லா பாதுகாத்து ஓரளவுக்காவது நான் மார்க்கத்தை வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு பின்பற்றுகிறேன், மற்றவர்களுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னா அந்த கொள்கை என்பது எந்த சந்தேகம். பகைவன் எப்படி கண்டுபிடிக்கணும்? ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, செய்தானுடைய ரத்த நாணங்கள்ல ஓடுவான். ஏன் ரத்த நாணங்கள்ல ஓடுறான்னு உதாரணத்துக்கு ரத்த நாணங்கள்ல சொன்னாங்க தெரியுமா? உடம்புல எறும்பு போனா ஏதோ போதுவான், தட்டி விட சொல்லுவோம். எங்க உடம்புல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பூச்சி போனாலும் உணர்ந்துருவோம். உடம்புல எறும்பு போனா தெரியும். ரத்தம் எத்தனை கிலோமீட்டர் ஸ்பீட்ல ஓடுது தெரியுமா? ஓடுது ரத்தம். ஏதாவது ஆள் ஓடுனா சத்தம் வரும், உணர்வோம். ஆனா ரத்தம் ஓடுறதுல எந்த உணர்வுமே இல்லை, உணர்ச்சியே இல்லை. ரத்தம் ஓடுறது எனக்கு தெரியவே தெரியாது. அதே போலதான் ஷைத்தான் உங்க உடம்புல இரத்த நாணங்களில் எப்படி ரத்தம் ஓடுகிறதோ அதே போல் உங்களுடைய
சைத்தான் உங்களை நம்பி விடுவான். சைத்தான் வந்திருக்கான்னு தெரியவே தெரியாது. செயலை செய்திருக்கியா அப்புறம் தெரியும், ஆகா நான் சைத்தானுடைய செயலை செய்துட்டேனேன்னு. அப்ப சைத்தானுடைய செயலை செய்ததே உடம்புல நுழைஞ்சதே தெரியாத அளவுக்கு பகைவன். இது போன்ற அந்த சமுதாயத்தில் எந்தெந்த பகைவன் இருக்கிறாங்கிறத நம்ம அடையாளம் காட்டி கொடுக்கிறது நம்மளுடைய கடமை. அந்த அடிப்படையில் தான் நம்மளுடைய திக்ர் அரபிக் காலேஜ் மூலமாக இது போன்ற நிகழ்ச்சிகளை நாம ஏற்பாடு செய்கின்றோம். அதுபோக நம்ம திக்ர் அரபிக் காலேஜ் மூலமாக வாரத்தில் ஒரு நாள் பெண்களுக்கான இலவசமாக மல்லிகா கோர்ஸ் ஆரம்பிச்சிருக்கிறோம். பெண்கள் ஒரு மணி நேரம் அந்த படிச்சுட்டு போறதுக்காக வேண்டி காலேஜுக்கு போகக்கூடிய மாணவிகள் இருப்பாங்க, அனைவரும் பயன்பெற வேண்டும் என்பதற்காக நாம அந்த ஒரு மணி நேரம் வாரத்தில் வச்சிருக்கிறோம். நீங்களும் கலந்து கொள்ளுங்க, உங்களுடைய குழந்தைகளையும் கலந்து கொள்ள வைங்க. நம்மளுடைய அழைப்பை ஏற்று இங்கு வரை பிந்திருக்க அத்தனை பேருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். நமது இந்த நிகழ்ச்சியை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இங்கே வரை இருக்கக்கூடிய அனைவருடைய எண்ணத்தையும் துஆவையும் ஏற்றுக்கொண்டு அல்லாஹ் சொர்க்கத்தில் நமக்கு உயர்ந்த பதவியை தருவானாக. வாஹித் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.